ஏய், தங்க செயினை போட்டுக்கிட்டு போனா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. எங்கேயாச்சும் தொலைஞ்சு போச்சுன்னா எல்லாமே குழப்பமாயிடும். சரி சரி, விட்டா லெக்சர் எடுத்துட்டே இருப்பீங்க. போட்டு விடுங்க. வாட்ச் கையில கட்டியிருக்கல்ல? இதோ கட்டியிருக்கேனே. சரி, கிளம்பலாமா? நீங்களும் வரீங்களா? ஏதாச்சும் ஆட்டோ பிடிச்சு விடுங்க, நானே போய்க்கிறேன். அப்படியெல்லாம் விட முடியாது மது. உன்னை கூட்டிட்டு போய் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு வர்றதுதான் என்னோட கடமை. கிளம்பலாமா? சரி, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வா. தாத்தா பாட்டி எல்லாருக்கும் சொல்றேன், நான் டூருக்கு போயிட்டு வரேன். பாய். பத்திரமா போயிட்டு வாமா. அங்க எங்கன்னு ஊர் சுத்தாம டீச்சர் பக்கத்திலேயே இரு. ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே செவ்வந்திக்கு போன் போடு, சரியா? சரி சரி. ஏய், கூட்டத்துல எங்கேயும் போயிடாத. எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உன் டீச்சர் கூட தான் இருக்கணும், சரியா? மது, உனக்கு நான் எந்த அட்வைஸையும் சொல்ல போறதில்ல. நீயும் உன் சேஃப்டியை பாத்துக்க. நானும் அதே தான் மது சொல்றேன். உன் சேஃப்டி உன் கையில தான் இருக்கு, கவனமா இரு. சித்தி. தல சொல்லு மது. டூருக்கு போறேன் சித்தி. பாய் சொல்லுங்க எனக்கு. பிளான் பண்ண மாதிரி பத்திரமா போயிட்டு வா. என்ஜாய் யுவர் டூர். ஓகே சித்தி, பாய். பாய். சரி, நான் போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சரி, போலாம் மது. போயிட்டு வரேன். போயிட்டு வா. பாத்து ஜாக்கிரதை. பாய் மது. பத்திரமா போயிட்டு வா. நம்ம கிட்ட சொல்றப்ப வேண்டா வெறுப்பா சொல்றா. பூரணி கிட்ட சொல்லும் போது சிரிச்சு சந்தோஷமா சொல்றா. பாத்தியா நம்மள? நீங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் மதுவை திட்டிக்கிட்டே இருப்பீங்க. அதான் உங்ககிட்ட அவ அப்படி பிஹேவ் பண்றா. நான் ஒருத்தி மட்டும் தானே இந்த ஃபேமிலில அவளுக்கு சப்போர்ட் பண்றேன். அதனாலதான் என்கிட்ட சிரிச்சு சந்தோஷமா சொல்லிட்டு போறா. நாம என்ன விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் மது. என்ன மேடம், உங்க பொண்ணு டூர் வரான்னு வழி அனுப்பி வைக்க வந்தீங்களா? ஆமா மேடம். வழக்கமா ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி பசங்களை அனுப்பி வைங்க. நாங்க அவங்கள பத்திரமா டூர் கூட்டிட்டு போயிட்டு வரோம்னு தான் எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொன்னோம். ஆனா அவங்க அதையும் மீறி வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் மேடம் வரணும்? நானே போய்க்கிறேன் தான் சொன்னேன் மேடம். இவங்க தான் நான் சொன்னதை கேட்காம என் கூடவே வந்தாங்க. நீ அப்படி சொல்லியும் உன் கூட வந்திருக்காங்கன்னா உன் மேல இருக்கிற பிரியம் தானே, வேற என்ன? தெரியுது மேடம், உங்க ஆசைக்கு நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் வர்க்க பாருங்க. சரிங்க மேடம். என் பொண்ணை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. நீங்க உங்க பொண்ணு மேல அஃபெக்ஷனா இருக்கீங்கன்னு உங்க பேச்சிலேயே தெரியுது. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இவங்களுக்கு என் மேல உண்மையான அஃபெக்ஷன் கிடையாது மிஸ். அப்படி பாசம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வாங்க. மது மட்டும் இல்ல, இன்னைக்கு டூர் போற எல்லா பசங்களுமே எங்க பசங்க தான். டூர் போயிட்டு வர போற 2 நாளைக்கும் நாங்க அவங்களுக்கு டீச்சர்ங்கிறத விட பேரண்டா இருந்து அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போய் பார்க்க வேண்டிய இடங்களை எல்லாம் சுத்தி காட்டிட்டு சேஃபா வந்து உங்ககிட்ட பசங்களை நாங்க ஒப்படைச்சிருவோம். தேங்க்யூ மேடம். ஓகே மேடம். வா மது. கொடுங்க. மதுமிதா,
ப்ரோ மதுக்கிட்ட எந்த இடம் தானே சொல்லியிருக்க? ஆமாம் ப்ரோ, இங்கே தான் சொல்லியிருக்கேன். இங்கே தான் வருவா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பஸ்ல ஏறி கிளம்பியிருப்பாங்கல்ல? கிளம்பியிருப்பாங்க ப்ரோ. இந்நேரம் நம்ம சொன்ன மாதிரி மது டிராமா பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஓகே அப்பா, அப்படின்னா மது இன்னும் 5 மினிட்ஸ்ல இங்க வந்துருவா, கரெக்டா? ஆமாம் ப்ரோ, வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா வந்துருவா. ஓகே. எடுத்துக்கங்க. தேங்க்ஸ் சிந்து. அம்மா, பாட்டி, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. அப்பா ஆ இந்நேரம் டூர் கிளம்பி போயிருப்பாங்கல்ல? ஆ டைம் ஆச்சுல்ல, நேரம் கிளம்பி போயிருப்பாங்கப்பா. அவ இஷ்டத்துக்கு டூருக்கு அனுப்பியாச்சு. இனிமேலாவது நம்ம சொல் பேச்சை கேட்டு நடந்துக்குவாளா? இல்லன்னா அவ 2 காலையும் உடைச்சு வீட்டுக்குள்ளேயே போட்டுறணும். பாட்டி, டூருக்கு போயிட்டு திரும்பி வரப்ப மது நல்ல பொண்ணா திரும்பி வருவான்னு தான் என் உள்மனசு சொல்லுது. மது திரும்பி வர்றப்ப அந்த அர்ஜுன லவ் பண்றேன்னு சொல்லி உங்க தலையில 1 லாரிலோடு மண்ணள்ளி கொட்ட போறா பாருங்க. தோ செவந்தியே வந்துட்டாங்க. மதுவை டூருக்கு அனுப்பி வச்சிட்டீங்களா? ஆமா சிந்து, அவளை பத்திரமா பஸ்ல ஏத்தி விட்டுட்டு தான் நான் வீட்டுக்கே வரேன். பஸ் ஏறப்பவாச்சும் அந்த ராங்கிக்காரி உன்கிட்ட அன்பா பேசினாளா? அவ என்னைக்கத்த செவந்தி கிட்ட அன்பா பேசியிருக்கா? எப்பவும் போல எடுத்தெறிஞ்சுதான் பேசியிருப்பா. அத்தை, மதுவோட குணம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அவ என்கிட்ட வெறுப்பா பேசினாலும் நான் அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். அப்பதான் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்மளுடைய நல்ல எண்ணத்தை அவ புரிஞ்சுப்பா. மதுவை அனுப்பி வச்சுட்டு செவ்வந்தி வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஃபோன் வந்துரும். இவங்களுக்கு முன்னாடி வச்சு ஃபோன் பேசக்கூடாது. நாம ரூமுக்கு போயிடலாம். ஏய் பரத், விஜய், மிஸ், கையெல்லாம் வெளியில நீட்ட கூடாது. அமைதியா உள்ள இருங்க. சாரி மிஸ். மிஸ், சும்மா வந்தா வெறுப்பா இருக்கு மிஸ். பாட்டு போடுங்க மிஸ். நோ நோ, நீங்க சாங் போட்டா டான்ஸ் ஆடுவீங்க. சாங் எல்லாம் போட முடியாது. மிஸ், அவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டுமே. டிரைவர் என்ன, ஏதாவது லேட்டஸ்ட் சாங் போடுங்க.